குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் திருவண்ணாமலை ராஜா பேசுகிறேன். டியர் ஆல், நம்ம குரோர்பதி கிளப் சிஸ்டத்தில் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஃபேண்டசி பிளானை வந்து நான் ஆக்டிவேட் பண்ணி ரொம்ப ஷார்ட் டைம் பீரியட்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இந்த பிளானில் வந்து 4th லெவல் கம்ப்ளீட் பண்ணி 5th லெவலுக்கு 1,25,000 வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதற்கான ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்கு தான். அண்ட் அந்த 1,25,000 வந்து அப்கிரேட் பண்ணதுக்கான அந்த ப்ரூஃபும் பேமெண்ட் ப்ரூஃபும் என்னென்னு இருக்குது. ஸோ அதுவும் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ எல்லோருமே கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு குரோர்பதி கிளப்போடைய லாகின் போர்ட்டலில் போய்ட்டு நம்மளோட ஐடியை லாகின் பண்ணிக்கலாம். ஸோ பேஜ் லோடிங் ஆகுது. ஸோ டியர் ஆல், ஃபஸ்ட்டு நம்ம கோ டு ஃபேண்டசி பிளான் டேஷ்போர்ட் போயிடுவோம். நம்ம மெனுவை செலக்ட் பண்ணி டேஷ்போர்டு உள்ளே போகலாம், இல்லை ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த மெத்தடு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபேண்டசி ஹெல்ப் பிளான் டீட்டெயில்ஸ் ஃபேண்டசி டேஷ்போர்டுக்கு வந்தாச்சு. பாருங்கள், என்னுடைய ஐடி CC636936, நேம் வந்து ராஜா. இது என்னுடைய ஐடி தான். பாருங்கள், ஃபேண்டசியில் கடைசியாக 1,25,000 வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கோம். அதுக்கான டேட் 20/2/2025 டுடே 19 PM, விச் மீன்ஸ் 7 மணி நைட்டு 7 மணிக்கு தான் நம்ம வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஜஸ்ட் இட். இப்போது இந்த டீட்டெயில்ஸை போய் செக் பண்ணிப்போம். மெனுவை செலக்ட் பண்ணுங்கள். ஃபேண்டசி ஹெல்ப்பில் ஃபஸ்ட்டு சென்ட் ஹெல்ப் செலக்ட் பண்ணிப்போம். ஸோ சென்டல் பார்த்துருவோம், அப்புறம் ரெசிவல் பார்ப்போம். 999 சென்டல் பிஸ்ட்டு பாருங்கள், பெய்டாக இருக்குது, அக்செப்ட் ஆகிருக்கு. காமராஜர் ஃபவுண்டேஷனுக்கு தான் நான் 999 சென்ட் பண்ணியிருக்கேன். அக்டோபர் 2 பே பண்ணியிருக்கேன். 100 rupees வந்து என்னுடைய ஸ்பான்சருக்கு போயிருக்கோம். அது தாமரை செல்வி மேடம், அவங்க கோயம்புத்தூர். இவங்க தான் என்னுடைய ஸ்பான்சர். அவங்களுக்கு தான் அந்த 100 போயிருக்கு. 2 பேர்கிட்டேருந்து 999 ரெசிவ் பண்ணி 198 வந்து சென்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த சென்டல் பிஸ்ட்டு பாருங்கள், பெய்டாக இருக்குது, அக்செப்டும் ஆயிருக்கு. பிரசன்னா அப்படின்ற மேடத்துக்கு போயிருக்கு. என்றைக்கு போச்சு? அக்டோபர் 2 அனுப்பிச்சாச்சு. ஏன்னா இன்றைக்கி லான்ச்சிங் டேட்டதுனால இமீடியட்டாக நம்ம எல்லாருக்குமே ஐடி ஆக்டிவேஷன் பண்ண எல்லாருக்குமே பேமெண்ட் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ 4 பேருக்குலேருந்து 1998 ரெசிவ் பண்ணி 5,000 சென்ட் பண்ணது பாருங்கள், சென்ட் பண்ணியாச்சு, பெய்ட் ஆகிடுச்சு, அக்செப்டும் ஆயிருக்கு. குரோர்பதி கிளப் தான் அனுப்பிச்சிருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 2 5,000 சென்ட் பண்ணியாச்சு. ஸோ 20,000 சென்ட் பண்ணது பார்த்திங்க அப்படின்னா பெய்ட் ஆகிருக்கு, அக்செப்ட் ஆகிருக்கு. குரோர்பதி சிஸ்டத்துக்கு தான் போயிருக்கு. பாருங்கள், அக்டோபர் 3 பே பண்ணியிருக்கேன். ஸோ அக்டோபர் 3 நான் 20,000 பே பண்ணதுனால எனக்கு இன்றைக்கி அதுக்கான சீனியாரிட்டி வந்து லாஸ்ட் வீக்லேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதுலேருந்து நான் ஒரு 20,000 16 பேருக்குலேருந்து 20,000 வாங்கக்கூடிய அந்த சீனியாரிட்டி எனக்கு ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட 1 வீக் கிட்ட ஆக போகுது. ஸோ அதை நான் ரிசீவ் பண்ணிகிட்ருக்கேன், டெய்லி ஒரு 20,000 அந்த மாதிரி. ஸோ அதில் வந்து நம்ம முதல் 7 பேருக்குலேருந்து பேமெண்ட் ரிசீவ் பண்ண உடனே நாம் வந்து அப்கிரேட் பண்ணணும். 1,40,000 ரிசீவ் பண்ண உடனே அதில் 1,25,000 நம்ம அப்கிரேட் பண்ணணும். இப்போதைக்கு இந்த ப்ரொசீஜர் தான் நடைமுறையில் இருக்குது. நமக்கு பூஸ்டப் ஐடியெல்லாம் லான்ச் ஆனதுக்கு பிறகு, நமக்கு அந்த ஸ்கீம் வந்ததுக்கு பிறகு அதில் வந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் வரும். அதாவது 4th லெவல்லேருந்து ஃபஸ்ட்டு பேமெண்ட் வந்த உடனே நம்ம இமீடியட்டாக அதை அக்செப்ட் பண்ண உடனே 16 பூஸ்டப் ஹெல்ப் நம்ம அப்கிரேட் பண்ணணும். இப்போதைக்கு பூஸ்டப் ஸ்கீம் வந்து இன்னும் அது கம்ப்ளீட் ஆகலை. அந்த அப்டேஷன் எல்லாம் போயிட்டு இருக்கிறதுனால நம்ம ஓல்டு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி அப்கிரேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் நம்ம முதல்ல 7 பேருக்குலேருந்து பேமெண்ட் ரிசீவ் பண்ணோடனே அந்த அப்கிரேட் பண்ணணும். ஸோ அப்படி நம்ம 7 பேருக்குலேருந்து பேமெண்ட் ரிசீவ் பண்ணி அந்த 1,25,000 பே பண்ணியாச்சு. அதை இமீடியட்டாக அக்செப்டும் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், யாருக்கு போச்சு? குரோர்பதி கிளப்புக்கு தான் போயிருக்கு. ட்ரான்சாக்ஷன் நம்பர் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. இந்த 505118210789 இதுதான் நான் பேமெண்ட் அனுப்பிச்ச ட்ரான்சாக்ஷன் நம்பர், நான் சென்ட் பண்ண ட்ரான்சாக்ஷன் நம்பர். இது தான் நான் உங்களுக்கு ப்ரூஃபாக காட்ட போகிறேன். பாருங்கள், யாருக்கு போச்சுன்னா குரோர்பதி கிளப் சிஸ்டத்துக்கு தான் போச்சு. அக்டோபர் 3 1,25,000 அனுப்பிச்சா குரோர்பதி சிஸ்டத்துக்கு 32 பேருக்குலேருந்து பேமெண்ட் ரிசீவ் ஆகும் இல்லையா? அதில் நான் அனுப்பிச்ச ஒரு பேமெண்ட்டும் ஒரு 1,25,000 என்னுடைய பேமெண்ட்டு. அது இன்றைக்கி தான் அனுப்பிச்சிருக்கேன். பாருங்கள்,
February 20. டியர் ஆல் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த 1,25,000 வந்து நான் ஜிபேலையோ ஃபோன்பேலையோ அனுப்ப முடியாது. நமக்கு லிமிட்டேஷன் வந்து 1 லேக் வரைக்கும் தான் நம்ம அனுப்ப முடியும். அப்போ 1,25,000 போது நான் இது வந்து பேங்க் டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் என்னுடைய மொபைல் பேங்கிங் ஆப்பில் போயிட்டு நான் வந்து இந்த 1,25,000 என்னுடைய பேமெண்ட் மோடு வந்து பார்த்திங்கன்னா ஐஎம்பிஎஸ் பேமெண்ட் மோடை யூஸ் பண்ணி இந்த அமௌண்ட்டை வந்து நான் பேங்க்குக்கு குரோர்பதி சிஸ்டத்தோடைய பேங்க்குக்கு நான் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நான் உங்களுக்கு ப்ரூஃப் ஃபைனலாக காட்ட போகிறேன். இப்போ மெனுவை செலக்ட் பண்ணி ரெசிவல் பார்ப்போம். ஃபேண்டஸியில் ரெசிவல். ஸோ பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. 2 பேருக்குலேருந்து 999 ரெசிவ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், அக்செப்டும் பண்ணியாச்சு. இவங்க கையிலேருந்து தான் எனக்கு வந்திருக்கு. அண்ட் 100 ரூபி ரெசிவல் பிஸ்ட் வந்து ஃபேண்டசி என்னுடைய டைரக்ட் டவுன்லைன்ஸ்லாம் யார் யார் ஃபேண்டசி பிளான் ஆக்டிவேட் பண்ணியிருக்கோ அவங்களாண்டிருந்து வந்திருக்கக்கூடிய பேமெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் என்னுடைய டைரக்ட் டவுன்லைனுடைய லிஸ்ட்டு. அடுத்தது 1998 ருபீஸ் 4 பேருக்குலேருந்து ரெசிவ் ஆகும் இல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா பெய்டாக இருக்குது, அக்செப்டும் பண்ணியாச்சு. பாருங்கள், இவங்க தான் எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அடுத்தது 5,000 ரூபாய் வந்து 8 பேருக்குலேருந்து ரெசிவ் ஆகும் தேர்ட் லெவலில். அது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பெய்டாக இருக்குது, அக்செப்ட் ஆகிடுச்சு. இதெல்லாம் ப்ராசஸிங் முடிஞ்சிடுச்சு. இவங்களாண்டு இருந்து தான் எனக்கு 5,000 8 பேருக்குலேருந்து ரெசிவ் ஆகிருக்கு. இதுதான் அவங்களுடைய டீட்டெயில்ஸ். ஸோ அவங்களுடைய ட்ரான்சாக்ஷன் நம்பரில் அவங்களும் பார்த்துக்கலாம். 5,000. அடுத்தது 4th லெவலில் 16 பேருக்குலேருந்து 20,000 ரெசிவ் பண்ணக்கூடிய இந்த ரெசிவிங் சீனியாரிட்டி வந்து எனக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு 7 லிங்க் வந்து பெய்டாக இருக்குது, அக்செப்டும் ஆகிருக்கு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா யார் யாருன்னு இதுதான் அவங்களுடைய டீட்டெயில்ஸ். சரவணகுமார் சார், ரெணுநாத் சார், மோகன்ராஜ் சார், பிரசன்னா மேடம், ஜோதீஸ்வரன் சார், ராஜலக்ஷ்மி மேடம். அண்ட் ஃபைனலாக 7th லிங்க் வந்து எனக்கு பிரகாஷ் சார்க்கிலேருந்து அந்த 20,000 அப்கிரேடு ஆகி வந்திருக்கு. பாருங்கள், நான் ரிசீவ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ இந்த 7 பேருக்குலேருந்து நான் பேமெண்ட் ரிசீவ் பண்ணி இமீடியட்டாக 1,25,000 அப்கிரேடும் பண்ணிவிட்டேன். அதெல்லாம் நான் உங்களுக்கு சென்ட்ரல் பிஸ்டிலே ஷோ பண்ணி காட்டியாச்சு. தென் 8வது லிங்க் பாருங்கள், இன்னும் நாட் பெய்டில் தான் இருக்குது. இன்னும் அடுத்து எந்த ரெசிவ் லிங்க்கும் எனக்கு ஷோ ஆகலை. ஸோ இன்னும் அதெல்லாம் வரல. அதெல்லாம் ஜென்ரேட் ஆகி நமக்கு பேமெண்ட் வரும்போது அது கரெக்டாக ஆகணும். 8th லிங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா UJVN அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து காமராஜர் ஃபவுண்டேஷனுக்கு போகக்கூடிய அமௌண்ட்டு. இது அந்த அக்கௌண்ட் நம்பர். அடுத்தது 9th and 10th பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய ஸ்பான்சருடைய மொபைல் நம்பர் இருக்குது. என்னுடைய ஸ்பான்சருடைய அக்கௌண்ட் நம்பர் பாருங்கள், CNRB அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா, இது என்னுடைய ஸ்பான்சருடைய அக்கௌண்ட் நம்பர். அவங்களுக்கு தான் அந்த 20,000 போகும். அதுக்கு பிறகு தான் 11வது லிங்க்லேருந்து 16வது லிங்க் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த அமௌண்ட் எல்லாமே, அந்த 6 அமௌண்ட் எனக்கு தான் ரெசிவ் ஆகும். பாருங்கள், மேலே இருக்கக்கூடிய 7 லிங்க்லேருந்து வரக்கூடிய அந்த பேமெண்ட்டை நான் இமீடியட்டாக அக்செப்ட் பண்ணி அப்கிரேட் பண்ணிட்டேன். அடுத்து 11வதுலேருந்து 16வது வரைக்கும் வரக்கூடிய எல்லாமே என்னுடைய மொபைல் நம்பர், என்னுடைய அக்கௌண்ட் நம்பருக்கு தான் ரெசிவ் ஆகும். அது எல்லாமே நான் வந்து என்னுடைய லெவல் இன்கம் அதிலிருந்து தான் நான் அந்த பூஸ்டப் ஸ்கீம் வந்த பிறகு அந்த 16 பூஸ்டப் ஹெல்ப் பண்ணணும். இது வந்து ஓல்டு ப்ராசஸ். நீங்கள் எல்லாம் கூடிய விரைவில் வந்து இந்த பூஸ்டப் வந்த பிறகு ஃபஸ்ட் லிங்க் வந்தோடனே 16 பூஸ்டப் ஹெல்ப் போகிறதுக்கு ரெடி ஆகிக்கோங்க. அண்ட் டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான்